பெரியாரது எல்லாருக்கும் தந்தையா இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டனா இருக்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? நாளை அதானி அம்பானி ஆகிவிடலாம். சாதிய இழிவு போக மறுக்கிறது. ஆனால் இடஒதுக்கீடு ஏன் கொண்டு வரப்பட்டது? இந்த கோயில்ல நான் நுழையக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல. நந்தன் பாட்டு வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற என் உயிர்க்கினிய உறவுகள், பெரிதும் நான் போற்றுகிற மதிக்கிற ஊடகவியலாளர்கள், இங்கே அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நந்தன் பாட்டு வெளியீட்டு விழா என்று சொல்வதை விட பல நூறு ஆண்டுகளாக இந்த மண்ணின் மக்கள் பட்ட வலியை வெளியிடுகிற ஒரு விழாவாகத்தான் இதை பார்க்கணும். அந்த இசையின் நாயகன் என் அன்பு இளவல் சிப்ரான் அவர்களுக்கும் என்னுடைய அன்பிற்கினிய கவிஞர் ரவி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். படத்தை பார்த்தவர்களோட படத்தை பற்றி சொல்ல தயங்குகிறார்கள். என் தம்பி சரவணன்ட்ட கேட்டேன், கதை தெரிஞ்சிருமோ அப்படின்னு. கதை தெரிஞ்சாதான் படம் பார்க்கவே வருவாங்க. அது ஏதோ அதில் படத்தில் மறைவுர்கள், அதில் பேசுறதுல கூட மறைச்சு பேசுகிறாங்க. அது நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொன்னாதான் பார்க்க வருவாங்க அவங்க. ஒரு சில படைப்புகள் தான் திரையரங்கை விட்டு வெளியில போன பிறகு அந்த கதையும் கதைக்களமும் கதாமாந்தர்களும் நம் பின்னாடியே வருவார்கள். நம் கூடவே பல நாட்கள் இருப்பார்கள். நம் கண்ணை விட்டு நம் உணர்வை விட்டு அகல மறுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படைப்பு தான் என்னுடைய தம்பி ரா சரவணன் அவர்களுடைய படைப்பு நந்தன். பல நூறு ஆண்டுகளாக இந்த இனம் தூக்கி சுமந்து வருகிற வலியை திரை மொழியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நந்தனை எரிக்கும் போது நந்தன் எப்படி கதறி அழுதிருப்பானோ அந்த கதறல்களின் சில சிதறல்கள் தான் இந்த திரை காவியம். இது முதல் பதிவிலிருந்து சசியை நீங்க மறந்து விடுவீர்கள். சசி என்ற ஒரு நடிகன் நீங்கள் இதுவரை திரையில் பார்த்த அந்த கலைஞன் இல்லை. உண்மையிலேயே அது கூடுப்பானையாகவே வாழ்ந்திருப்பான். அப்படி ஒரு உடல் மொழி, அவனுடைய உரையாடல் உச்சரிப்பு அவ்வளவு அருமையான ஒரு வெளிப்பாடு. அதை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதற்கு பிறகு அந்த அந்த தாக்கத்தை மிக அருமையா பின்னணி இசையில் அவ்வளவு அருமையா செஞ்சிருக்காரு. அதை ரொம்ப யோசிச்சு தான் வடிவெடுத்திருக்காங்க. அந்த புதிதாக நடித்திருக்கிற இப்போ இருக்கிறாங்க நிலா சுதாகர் அவங்கெல்லாம், அதாவது தொழில்முறை நடிகர்கள் இல்லை. அந்த ஊரில் இருக்கிறவங்க ஒருத்தர் கூட ஒரு தவறாக ஒரு எப்படி சொல்றது முகபாவத்தை தந்திருக்க மாட்டாங்க. எல்லாம் உரிய அளவில் பிரமிச்சிருவீங்க நீங்கள். இந்த மாதிரி நேர்த்தியான படங்கள் ரொம்ப நாளாச்சு. அது என் தம்பி இதுக்கு முன்னாடி கத்துக்குட்டி இந்த உடன்பிறப்புலாம் எடுத்திருந்தாலும் கூட இந்த 3வது பதிப்பு மிக முத்தான பதிப்பு அப்படிதான் நான் பார்க்குறேன். அது திரையரங்கு படம் முடிச்சுட்டு நாங்கள் ரொம்ப அவசரமாக போனாலும் நான் போகவே இல்லை. என்னுடைய மனைவியெல்லாம் அந்த கடைசி காட்சியிலேருந்து இப்படி திரும்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. அது அவ்வளவு நெகிழ்ச்சியாக இருந்தது. அது அவங்களுக்கு இவங்கெல்லாம் சொல்ல பயப்படுவாங்க கதையை. நான் சொல்கிற கதை மிக ஆழமான கதை. தமிழ் நிலத்தில் மட்டும் இல்லை, இந்திய பெருநிலம் முழுமைக்கும் இன்றும் நம்மோடு இருக்கிற சக மனிதர்கள், நம்மை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனிதர்கள் எவ்வளவு தூரம் இந்த மண்ணிலே நசுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்த்துகிற ஒரு ஒப்பற்ற திரை காவியம்தான் இந்த நந்தன். நாட்டின் இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடை நாம் பேசுகிறோம், நாம் வரவேற்கிறோம். ஆனால் இடஒதுக்கீடு ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் அறிவார்ந்த என் உறவுகள் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். சீமான் இந்த தெருவில் போகக்கூடாது என்றது ஏழை என்பதற்காக அல்ல. என் உடன் பிறந்தவர்களே, இந்த கோயிலில் நான் நுழையக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல. இந்த குளத்தில் நான் குளிக்கக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல. நான் இழிமகன், ஈன சாதி, தாழ்ந்தவன், தீண்டத்தகாதவன் என்பதற்காக. எதன் பொருட்டு இங்கே எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே அது கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏழை சீமான் நாளை அதானி அம்பானி ஆகிவிடலாம், பொருளாதார அளவுகோல் மாறிவிடும். ஆனால் இன்றைக்கு இழிமகன் சீமான் எந்த உயரத்திற்கு போனாலும் என் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவு போக மறுக்கிறது. அதற்கு சான்று சீமான் அல்ல, இந்த நாட்டின் முதல் குடிமகன், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா
ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்கு வெளியே ஒரு மரத்து நிழல்லே குடும்பத்தோட யாகம் வளர்த்து கும்பிட்டு போனது இன்னும் இருக்கு. வரலாற்று நிகழ்வு, நிகழ்கால நிஜம். நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்மு, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நாட்டின் பிரதம அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி ஒரு நாற்காலியிலே, ஐயா அத்வானி ஒரு நாற்காலியிலே, அவர் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசுகிறார்கள். அந்த அருமை பெருமகள் அந்த ஓரத்திலே கைகட்டி நின்று கொண்டிருக்கிறாள். சிட்டிசன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்த நாட்டில் பெண்ணிய உரிமை பேசுகிறோம், பெண்களுக்கு இடஒதுக்கீடு பேசுகிறோம், சமத்துவம் பேசுகிறோம், சகோதரத்துவம் பேசுகிறோம், ஜனநாயகம் பேசுகிறோம். நாட்டின் முதல் குடிமகள், இந்திய நாட்டின் பிரதமர், இந்திய நாட்டின் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த நிலைமை என்றால் சாதாரண ஊராட்சி மன்ற பிரசிடென்ட் தலைவருக்கு என்ன நிலைமை இருக்கும் என்று என் அரும் தம்பி தங்கைகள், என் உடன் பிறந்தார்கள், சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கும் கொடியேற்ற முடியாது. இங்கே எத்தனையோ மாமன்றங்களில் மாநகர மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற அவையிலே தாழ்த்தப்பட்டவர்கள் இருப்பதற்கு இருக்கை போடப்படவில்லை என்பது இன்றும் நிகழ்கிறது. உயர் சாதிக்காரன் சுடுகாட்டு வழியே தாழ்ந்தவன் ஒருவன் இறந்து போனால் அவன் பிணத்தை எடுத்துட்டு போக முடியாது. எங்கோ அல்ல, நாகப்பட்டினத்தில் நிகழ்ந்தது. கோயிலுக்குள் நுழைய முடியாது, திறந்து போய் கும்பிடுறா என்று சொல்ல ஒருத்தனும் இல்ல, பூட்டை போட்டு சாவி எடுத்துக்கிட்டு வர ஆள் இருக்கு. ஏன் சிவனே? நந்தனார் சரித்திரத்திலே 63 நாயன்மார்களில் ஒருவன் பறையன். அவன் சிவன் பக்தன், எவனுக்கும் சற்றும் குறைவில்லாத பக்தன் நந்தன். எத்தனை 100 ஆண்டுகளாக அந்த வழி துரத்துகிறது. இன்றும் பல நந்தன்கள், பல ஆயிரம் நந்தன்கள். நந்தன் வெளியிலே 63 நாயன்மார்களில் ஒருவன் சிவன் கோயிலுக்கு வெளியிலே சிவனை வழிபட தவிக்கிறான். எல்லோரும் உள்ளே. நந்தி அங்கே நிற்கிறது, சிவனை வழிபட மறைக்கிறது. நந்தனுக்கு சிவன் தெரியாமல் நந்தி மறைக்கிறது. அதை பார்த்த சிவன் நந்தியை நகர்த்தி வைத்தான் என்பது வரலாறு, கதை. அப்போது என்ன கேட்க தோன்றும்? எந்த ஒரு மானுடனுக்கும் ஒரு கேள்வி எழும் இல்லையா? நந்தியை நகர்த்தி வைத்த சிவன் நந்தா உள்ளவாடா என்று ஏன் கூப்பிடல? இந்த கேள்வி எழுமா இயலாது? எழுமா இயலாதா? அப்ப இறைவனுக்கும் தீண்டாமை இருந்ததா? நீனும் சாதிய பாகுபாடு பார்த்தாயா? பாருங்க, இந்த கேள்விதான் படம், நந்தன் படம். சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது. அண்ணல் அம்பேத்கர். இந்த வார்த்தையில வலி இருக்குதா? அது உணர முடியுதா? என்னைக்காவது என் உடன் பிறந்தவர்களை நீங்கள் இருந்து சாப்பிட்டு எழுந்த இடத்தை தண்ணீர் விட்டு கழுவியதை நீங்கள் பார்த்தது உண்டா? இந்த தெருவிலே நீ நடக்கக்கூடாது, இந்த கோயிலுக்குள் வரக்கூடாது என்று சொன்னதை நீங்கள் கேட்டதுண்டா? தோல் மேலே கையை போட்டு நீங்கள் என்ன சாதி என்று தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன ஆளுகை என்று கேட்டதை நீங்க என்னைக்காவது அந்த வழியை உணர்ந்து இருக்கிறீர்களா? உங்களை அழைத்து கொண்டு போய் உங்கள் அப்பா பேர் என்ன, உங்க ஊர் என்ன, உங்க அப்பா என்ன வேலை பார்க்கிறார், எந்த தெருவில் வாழ்கிறீர்கள், எதற்கு, நீ என்ன சாதி என்று கண்டறிவதற்கு இந்த வழியெல்லாம் நீங்கள் அனுபவித்தது உண்டா? இந்த குளத்தில் நீங்க குளிக்க கூடாது என்று சொல்லதுண்டா? தண்ணீரை வாய் வைத்து குடிக்கக்கூடாது, அண்ணாக்கத்தான், அது சுகாதாரம். இன்னைக்கு அண்ணாக்க எல்லாரும் குடிக்கிறோம், அது வேறு. இரட்டை குவளை முறை, அதெல்லாம் பார்த்தது உண்டா நீங்க? ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு முடிதிருத்துகிறவர் உண்டு, பார்த்து உண்டுதா? சலவை தொழிலாளி இந்த சாதிக்கு விழுக்கிறவர் தனி. இந்த குளத்தில் தான் குளிக்கணும், மாறி குளிச்சனா குளம் விழும். இதெல்லாம் எங்க இருக்குன்னு நினைக்காது, இன்னும் இங்க இருக்கு. ஆனா நம்ம சகோதரத்துவம் பேசுவோம், சமத்துவம் பேசுவோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்தது தமிழ்நாட்டுக்குள்ள 42 தொகுதி ஆதி குடிகளுக்கு, 2 தொகுதி பழங்குடி. ஆனால் அரசியல் அமைப்பு தந்ததை தவிர இந்த கட்சிகள் கொடுத்தது எத்தனை? ஒண்ணும் கிடையாது. அந்த முறை மட்டும் இல்லை என்றால் ஒருவன் கூட ஒரு சீட்டு கொடுத்துக்க மாட்டான். இந்த காலத்திலையும் பொது தொகுதிக்கு நிறுத்துறதுக்கு, பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. மொத்தமா வச்சு செதுக்கி தள்ளிட்டான் 2 மணி நேரம் 5 நிமிஷத்துல மொத்தமா. அதாவது ஒரு பெரிய பெரிய அரசியல் பொது மேடையில பேச தயங்குறதை திரைமொழியில் மொழிபெயர்த்ததுக்காகவாது என் தம்பி சரவணன் போற்றத்தக்கவன், பாராட்டப்படத்தக்கவன். யாரும் இந்த படத்தை தயாரிக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும். இந்த கதையை சொன்னா ஏத்துக்க மாட்டான், பயப்படுவான். ஆனால் பயப்படாம துணிஞ்சு அவன் என்ன பெரிய கோடீஸ்வரன், பிச்சை எடுத்து அங்க 1000 வாங்கியிருப்பான், இங்க 2000 வாங்கியிருப்பான், இங்க 1 லட்சம் வாங்கியிருப்பான், 50,000 இருப்பான். அதை சேர்த்து வச்சு குருவி சேர்த்த மாதிரி வச்சு இந்த படத்தை எடுத்துட்டான். அந்த படத்தை எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் அது வெளிப்படாது. ஆனால் இவ்வளவு ஒரு அற்புத திரைப்படத்தை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு துணிந்து வந்த இந்த மகன் ரவி, ட்ரேடன் ஆர்ட்ஸ் ரவி, எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். நெருக்கடியான நேரம் தான். நட்புக்காக என் தம்பி சமுத்திரக்கனி எல்லாம் அவன் 3 நாள் தேதி வாங்கினா, ஆனா ஒரே நாள்ல நடிக்க வச்சு மொத்த காட்சி எடுத்துட்டு அனுப்பியிருக்கான். இப்ப நான்
நேற்று ராத்திரி வந்து இரவில் வந்து இறங்கி இப்போ போகணும், திருப்பி உடனே போய் இரவில் எனக்கு மதுரையில் பொதுக்கூட்டம், திருப்பி போனாலும் என் தம்பிகள் மேலே நான் வச்சிருக்க பேரன்பு. ஒரு தம்பி படம் எடுத்தாலே வருவேன், எல்லா தம்பியும் சேர்ந்து எடுத்திருக்கான். படத்தை சொதப்பி வச்சா போடான்னு திட்டிட்டு போவேன். நல்லா வேற எடுத்திருக்கான், ரொம்ப நல்லா வேற எடுத்திருக்கான். அவன் கூட்டி வரல சரவணன், படம் என்னை அழைத்து வந்திருக்கு, நீ வந்து பேசு, படத்தை பற்றி பேசு. எல்லாரும் அற்புத பங்களிப்பு. ஒழிப்பதெல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருக்கிறாங்க. திறம்பட்ட ஆளுமை எல்லாருமே வெளிப்படுத்திருக்காங்க. அதுல குறிப்பா நான் பொறாமைப்பட்டது ஒன்று இருக்கு. என் தம்பி சமுத்திரக்கனியின் கதாபாத்திரம், அந்த காட்சி அவன் நடிச்சு அந்த ஒரு நாளை எனக்கு கொடுத்துருக்க கூடாதாடா அப்படின்னு சரவணனை திட்டினேன். சசிகிட்ட கூட சொன்னேன், அந்த கதாபாத்திரத்தை என்ன நடிக்க வச்சிருக்கலாம்லடா. ஏன்னா நான் தான் அவன், என்னுடைய கதாபாத்திரம் தான் கனி நடிச்சிருக்கான், அருமையா நடிச்சிருக்கான். அவன் அப்பப்ப அந்த அப்படி வந்து எங்கேயாவது அவன் போறான். இப்ப நான் வந்து எனக்கு ரொம்ப பொழுதுன்னா விஜய் சூப்பர் தான் பார்ப்பேன். என் மகன்கிட்ட வீட்டு திரை போடலாம்னா, அப்ப தெலுங்கு டப்பிங் படத்துக்குலாம் எதுக்குப்பா வீட்டு திரைன்னு கேட்கிறான். அந்த மாதிரி பார்ப்பேன். அதுல எந்த படம் பார்த்தாலும் என் தம்பி இருக்கான். மகேஷ் பாபுவோட நடிக்கிறான், ரவி தேஜாவோட சண்டையை போடுறான், அங்க பாக்குற எல்லாரோட இருக்கான். நான் சொன்னேன், டேய் சசியா எப்போ எந்த படத்துலயும் இருக்கான்டா அவன். அவங்க கேமரா இல்லாம கூட போனாலும் போவாங்க. இவருக்கு தம்பி கனி இல்லாம படப்பிடிப்பு போக மாட்டாங்க இவருக்குல. அந்த நேரத்திலையும் பார்த்து இப்ப சொல்லிட்டு இருப்பான், காலையில 6 மணிக்கு வந்து தூங்காம குளிச்சுட்டு வந்துருக்கான். அண்ணன் தூங்கிடுவா கொஞ்ச நேரம் கேட்குறான். இப்போ திருப்பி அவன் தேனிக்கு போகணும், நான் மதுரைக்கு போகணும். அத்தனை ஓட்டங்களுக்கு இடையில ஒரு கொஞ்ச நேரம் நில்லுங்கடான்னு இந்த படம் நிறுத்தி வச்சிருக்குன்னா அது காரணம் அந்த படத்தில் இருக்கிற தாக்கம்தான். நான் சும்மா சொல்ல, என்னையெல்லாம் கேட்பான், பாட்டன் பாரதிங்கிற அப்படி சீமானுக்கு எப்படி பாரதி பாட்டன் ஆயிட்டா அப்படின்னு. வெறிவரும் இல்லையா, பெரியாரது எல்லாருக்கும் தந்தையா இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டனா இருக்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? சோனியா காந்தி அன்னையா இருக்கும்போது பாரதியும் எனக்கு பாட்டனாவும் ஊவேசா எனக்கு தாத்தாவா இருக்குல்ல, என்ன பிரச்சனை? சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று சொல்லிக் கொடுத்தவன். கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயேன்னா அதை ஒழிக்கணும்டா அப்படின்னா. அப்புறம் எங்கிட்ட சகோதரத்துவம், சமத்துவம், ஜனநாயகம் ஏன் பேசுற? அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி பொது தொகுதியில வென்றான். மக்கள் சரியாக இருக்கான். பொது தொகுதியில் ஆதி தமிழ் பிள்ளைகளை நிறுத்திய இடத்தில் தான் எனக்கு வாக்கு அதிகம். நீங்க எடுத்து பாரு வேணா புள்ளி விவரங்களை. அப்ப மக்கள் சரியா இருக்காங்க, நீ சரியா இல்ல. எல்லா வழியும் மொத்தமா ஒரு படம் பேசுதுன்னா அது நந்தன் பேசுது. அந்த படத்துக்கு பேர் பொருத்தம் அப்படி இருக்கு. நந்தனார் சரித்திரம் நீங்க அது பார்த்துருக்க முடியும். இப்ப அப்பெல்லாம் நாடகமா கூட வந்துச்சு, இப்ப இல்ல. அதுதான் அந்த நந்தனை எரித்த தீயில் ஒரு கொஞ்சம் எடுத்துட்டு வந்துதான் எரிய விட்டுருக்கான் என் தம்பி. அந்த நந்தன்ல கைரே வச்சிருக்கான் பாருங்க. கல்வி அறிவற்ற சமூகம், படிக்க பள்ளிக்கூடம், கல்வி என்ன சொல்றது, கல்வி வரவே மறுத்த சமூகம் நாங்க. எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் டிரைப்ஸ், எஸ்சி பறையர் சேவேந்தரர் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கு, 18 விழுக்காடுங்க இருக்கு. முதல்ல எஸ்டிக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கா? சாதி சான்றிதழ் இருக்கா? ஆதி தமிழ் குடி குறவருக்கு இருளருக்கு சாதி சான்றிதழ் இருக்கா? இல்ல. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இல்லாம போராடும் போது இங்கிருந்து நான் வண்டி எடுத்துட்டு போய் இந்த மக்களோட உட்கார்ந்து பள்ளிக்கூடத்தை விட்டு கர்ப்பிணி பெண்கள் வேலைக்கு போகாம அந்த குறவர்குடி மக்கள் உட்கார்ந்து அவங்களோட உட்கார்ந்து போராடி 3000 பேருக்கு சாதி சான்றிதழை நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்றால் அப்ப எந்த நிலைமையில அவன் மக்கள் இருக்கான்? சாதி சான்றிதழ் இல்லாதவன் என்ன சலுகையை பெற முடியும்? ரேஷன்ல அரிசி போடுறான், சரிதான், ரேஷன் கார்டுல தானே வாங்க முடியும், கார்டே இல்லையே. அவ்வளவு சிறந்த ஒரு படைப்பு. அதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு அசாத்திய துணிவு வேணும். கதைக்களத்தை முதல்ல உள்வாங்கணும். அந்த கதாபாத்திரங்களை அந்த திரைக்கதை அவ்வளவு செறிவா அவர் அந்த வழியை ஏற்படுத்துற அளவுக்கு செதுக்கிட்ட ரொம்ப அசாத்தியமான ஒரு படைப்பு. சமீப காலத்துல நீங்க தெருவில் நடந்துகிட்டே போகும்போது ஒரு அழகான ஒரு இடத்தை பார்த்தா நின்று கொஞ்ச நேரம் பார்ப்பீங்கல்ல, அப்படி எத்தனையோ படம் பார்த்து நீங்க கடந்து போனாலும் நந்தன் படத்தை கொஞ்ச நேரம் நின்று அப்படி பார்ப்பீங்க. அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படம். தாத்தா முத்துராமலிங்கத்தேவர் அவர்களை இன்னைக்கு எல்லாம் சாதியவாதியா தான் இந்த சமூகம் பார்க்குது, போட்டு அப்படி கட்டமைக்குது. சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி முடியும் பேசுனது அவர் தான். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனையே வழிபடார்கதை அற்றவன் அவர் தான். உன்கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது. இறைவனுக்கு முன்பே 2 கையும் இணைத்துத்தான் வணங்குகிறோம் என்று சொன்னதும் அவர் தான். நான் குடிக்க மாட்டேன், மதர்ந்த மாட்டேன், மனைவி தவிர வேற ஒரு பெண்ணை நினைக்க மாட்டேன், ஊழல் பெற மாட்டேன், லஞ்சம் பெற மாட்டேன். இந்த சமூகம் ஒழுக்கத்திற்கு என்னென்ன வரையறை வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் கடைபிடித்து வாழ்கிற நான் இளிமகன், தாழ்ந்த சாதி. எங்க அண்ணன் கமலஹாசன் என்கிட்ட பேசினது இருக்கு தனிப்பட்ட முறையில்.
நான் குளிக்காமல் ரெக்கார்டிங் தேட்டர் போவேன் தம்பி. நான் கறி சாப்பிடுவேன், நான் அசைவ உணவு சாப்பிடுவேன், சாமி கும்பிட மாட்டேன். பாருங்க, இது எங்கள் அண்ணன் கமலாசன் எதுவும் சொல்ல வர்றாரு. ஆனால் இதில் எதையுமே செய்ய மாட்டார் ஐயா இளையராஜா. சாமி கும்பிடுவார், கவிச்சு சாப்பிட மாட்டார், குளிச்சுட்டு தான் வருவார், எல்லாம் பண்ணுவார். அவர் பறையன், நான் ஐயன். புரியுதா? இந்த வேறுபாடு புரியுதா? சமூகம் எப்படி கட்டமைச்சிருக்கு பாருங்க. இப்போ யார் உயர்ந்தவர்? எது உயர்ந்தது? எதன் அடிப்படையில் நம்ம அதை பார்க்கிறோம்? தனி மனிதன் நூலகம் தெற்காசிய கண்டத்திலேயே பெரிய நூலகமாக இருந்தது ஒருத்தனுடையது தான். அவன் ஜமீனும் இல்லை, திவானும் இல்லை, அவன் அமைச்சர் பெரிய கோடீஸ்வரனும் இல்லை. அப்படி புத்தகங்களாம் வாங்கி சேர்க்க, அவன் நகையை வாங்கி சேர்த்தான், காரை வாங்கி சேர்த்தான், சொத்தை வாங்கி சேர்த்தான். ஒருத்தன் புத்தகத்தமாக சேர்த்திருக்கான். படுக்கிற இடம் கூட தான் படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கணும். நூலகத்துக்கு அருகிலேயே அறை எடுத்து தங்கியவன். உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்கப் போகிறோம் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் போய் சிலையை திறக்கிறார். ஒரு சிவப்பு பட்டு துணியிலே போர்த்தி இருக்கிறது, அது திறக்கிறாங்க. மார்பளவு சிலை திறந்தால் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கருடைய சிலை. என் அருமை பெருமக்களே, அந்த பேரறிஞன் சொல்லுகிறான், அவன் பட்ட வழியில் இருந்தவன் மொழி வருகிறது. ஆடு குளித்து செல்கிறது இந்த குளத்திலே, மாடு குளித்து செல்கிறது, சக மனிதன் நான் குளித்து வெளியேறக்கூடாதா? அந்த வழியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வழியின் மொழிதான் நந்தன்கிற திரைக்காவியம். வழி இருந்தால் படத்தோட பொருந்திருவியே, அது உங்களை பாதிக்கும். இல்லை என்றால் இந்த படம் போதிக்கும். ஆனால் எப்படியாவது இந்த படம் உங்களை செய்யும். படைப்பு என்பது என்ன? என் உடன் பிறந்தவர்களே, ஒரு கல்லூரி வாசலில் ஒரு கல் இருக்குது, பெரிய கல். அவன் என்ன சொல்றான், இதை எடுக்கணும், என்னடா பண்ணலாம் அப்படின்னு. அடிச்சு நொறுக்கி பூமிக்குள்ள புதைச்சிடலாம். ஒரு மாணவன் அது எழுதிட்டு, இது என்ன செய்யலாம்னு சொல்லுங்கடான்னா ஒருத்தன் எழுதிட்டு வரான். அடிச்சு நொறுக்கி சின்ன சின்ன கற்களாக வச்சு பூமிக்குள்ள புதைச்சி விட்டுறலாம். ஒருத்தன் வந்து இதை உடச்சி ரெண்டா போட்டு படிக்கல்லாம் போட்டு எல்லாம் நடந்து போகலாம். அது எப்படி ஒருத்தன் எழுதுறான், அது தேவையற்ற பகுதியை நீக்கிடலாம். சரி நீக்கு பார்ப்போம்னா, தேவையற்ற பகுதியை நீக்கினா அழகான சிலையா இருக்குது, அதை பார்த்து எல்லாரும் ரசிக்கிறான். இதுதான் படைப்பு. இது தேவையற்றதை நீக்கிறதுக்கான பெரிய முயற்சி தான் நந்தன்கிற ஒரு அழகிய கலைப்படைப்பு. அதை புரிஞ்சு கலைப்படைப்பு அதுதான். அதை என் தம்பி ஆள் ஒல்லியா இருக்கான், உளி மாதிரி இருக்கான்னா செதுக்கு இருக்கான். உளியே சிற்பியாக இருந்து செதுக்கிய படம் தான் திரைக்காவியம் தான் இந்த நந்தன். சிறந்த படைப்பு, ஆக சிறந்த படைப்பு. அருமை இளவல்கள் எல்லோரும் இணைந்து ஒப்பற்ற ஒரு திரைக்காவியத்தை தந்திருக்கிறார்கள். இன்றும் நம்மோடு வாழ்ந்திருக்கிற சக மனிதர்களின் வழி, அதை திரையில் மொழிபெயர்த்த என்னுடைய தம்பி சரவணனுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். அவனோடு உடனிருந்த ஒத்துழைத்த ஒவ்வொரு திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும்.